ஒரு வாகனம் ஒரு சரியான ஒரு சீரான வேகத்துல போனோம் அப்படின்னா நமக்கும் அந்த வாகனத்துக்கும் இந்த எடை அப்படின்றது ஒரு சராசரியில் இருக்கணும். அப்ப இந்த லிவோவோட சரியான எடை அப்படின்றத தினேஷ் கேட்கலாம். சொல்லுங்க இதோட எடை. எடை வந்து 111 கிலோ வந்து வரும். அது 111 கிலோ காரணம் இருக்குல்ல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 110cc கேட்டகரியில் ஒரு பார்த்தீங்கன்னா 100 கிலோ வைப்பாங்க. இதில் 110 படுறதுனால ஏன்னா டிஸ்க் அந்த வச்சதுனால கொஞ்சம் ஸ்பீடும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் அதுக்கு வெயிட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த வாகனத்தோட நீளம் எவ்வளவு? நீளம் 2020 கொடுத்துருக்கீங்க. இதோட உயரம் வந்து 1990. இப்போ இதோட அகலம் பார்க்கும்போது 746 மில்லிமீட்டர் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப எல்லாமே ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது சரியான நீள அகலத்துல நீங்க இந்த வாகனம் இருக்கு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது 180 மில்லிமீட்டர் இருக்குல்ல. அதுவும் வந்து எல்லா வகையான பழங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால தான் சரியான ஒரு வேகத்துல எந்த ஒரு மேடு பழத்துல ஏறி வெயிட் லென்த் எல்லாமே சேர்ந்ததுனால தான் ஒரு வண்டியை வந்து நான் எங்க ஏற்க முடியும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட அளவு மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஹோண்டா லிவோ வந்து மொத்தம் எத்தனை வண்ணங்கள்ல கிடைக்கும்? 4 வண்ணம் வருது சார். Black, white, blue, brown 4 கலர் வருது. எல்லாமே பிடிச்ச மாதிரி வண்ணங்கள் கலர் வருது. இதோட விலை எவ்வளவு? 55,000 சம்திங் வரும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா உடனே கிடைக்குமா இல்ல உடனே கிடைக்கும். காத்திருக்கக்கூடிய காலம் ஏதாவது? காலம் இல்ல, உடனே கிடைக்கும். இன்றைக்கு தினேஷ் குமார் நம்மளுக்காக ஹோண்டால லிவோ அந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான காரணங்கள் சொல்லிட்டோம். சரி, என்னதான் காரணங்கள் இருந்தாலும் ஒரு வாகனத்தை வந்து சாலையில கொண்டு போய் நம்ம ஓட்டி பார்க்கும் போதுதான் நம்மளால வந்து 100% வந்து இந்த வாகனம் நம்மளுக்கு பிடிச்சதா இருக்கா, நம்மளுக்கு ஏற்றதா இருக்கா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம், ஒரு சோதனை போறோம். தொடர்ந்து இருங்க. சாலையில ஓட்டும் போது நான் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு நிச்சயமா பகிர்ந்துக்கிறேன். போலாமா? ஓகே சார். ஹோண்டா லிவோ இந்த வண்டியை பத்தி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இல்ல பார்த்து புரிஞ்சுக்கிறத விட இந்த வண்டியை நம்ம ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்டும்போது புது புது விஷயங்கள் எனக்கு வந்து நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. பொதுவாக நம்ம ஒரு 2 சக்கர வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம வண்டி எவ்வளவு வேகமா ஓட்டினாலும் மெதுவா ஓட்டினாலும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடியது அந்த இது வரும் காற்று தாங்க. ஆனா இந்த வண்டியில பொறுத்த வரையும் அந்த மஸ்குலர் இந்த டேங்க் மஸ்குலர் பயன்படுத்துறதோட பயன் என்ன அப்படின்றத என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நான் ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஓட்டும் போது எந்த ஒரு தடையும் அதுவும் காற்றால ஏற்படக்கூடிய தடை என்னால முகத்துல உணரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுகமான பயணத்தை இந்த வண்டி எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஒரு 2 சக்கர வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பு வந்து ரொம்பவே முக்கியம். பாதுகாப்பு சரியா இருக்கணும் அப்படின்னா வாகனத்தோட கட்டுப்பாடு மக்கள் இருக்கணும். என்னதான் கட்டுப்பாடு இருந்தாலும் சக்கரங்கள் வந்து சரியான விதத்துல இருக்கணும். ஆனா இந்த சக்கரங்கள் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதோட கிரிப் அந்த விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கும் போதும் சரி, எனக்கு எந்த ஒரு முதுகு வலியும் சரி இல்ல எந்த ஒரு உடல் வலியும் என்னால உணரவே முடியல. அதே மாதிரி இப்ப வளைஞ்சு நான் போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, போகும்போதும் இந்த டேர்னிங் ரேடியஸ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே உதவியா இருக்கு. அதுவும் எவ்வளவு வேகமா போனாலும் அதோட கட்டுப்பாடு அப்படின்றது என்னோட கையில தான் இருக்கு. அதுக்கு தான் முக்கியமா நம்மளுக்கு இந்த ட்ரம் பிரேக் அப்புறம் டிஸ்க் பிரேக் இதுல பயன்படுத்திருக்காங்க. அதோட காரணமும் இதுதான். ஹோண்டா லிவோ அப்படின்றது 110 சிசி திறன் கொண்ட ஒரு வாகனம். இதுல அதிகபட்சமா 74 கிலோமீட்டர் வரையும் 1 லிட்டருக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி நம்ம ஒரு 74 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னடா பிக்கப் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரையும் அதோட பிக்கப் அப்படின்றது செமையா இருக்கு. நான் வண்டி இப்போ ஆரம்பத்துல இருந்து ஓட்டினது வரையும் இப்போ வரையும் ஒரு சீரான வேகத்துல ஒரு ரொம்ப ஈடு கொடுத்து என்னால ஓட்ட முடியுது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட திறன் அந்த இயந்திரத்தோட முழு விஷயத்தை என்னால உணர முடியும்.
இந்த வாரம் நாம ஹோண்டா லிவோ அப்படின்ற ஒரு 2 சக்கர வாகனத்தை பார்த்தாச்சு. இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த வாகனத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நாங்க உங்களுக்கு சொன்னோம். அதுவும் வண்டி நானும் ஓட்டி பார்த்துட்டேன். நிச்சயமா என்ன மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஹோண்டா ஊட்டி எடுத்து போய் இந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு ஏற்ற வகையில, அதுவும் மிக குறைந்த விலையில, அதுவும் இந்த 110 சிசி திறன் வண்டி கிடைக்குது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்க முடியும். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வாகனத்தோட அதை பத்தின கலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.